Hello guys, welcome back to our channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன விளையாட போறோம்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். என்னடா சொல்ற மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனா? போய் சொல்லாத, மைன்கிராஃப்ட் ட்ரெய்லர் தானே ஏற்றிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது கைஸ். நான் இப்போ விளையாண்டுருக்கிறது மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் தான் விளையாண்டுருக்கேன். என்னடா சொல்கிறோம், உண்மையாலேவா? ஆமாம் கைஸ், உண்மையாலே மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் தான் விளையாண்டுருக்கேன். ஏன்டா இப்போ ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஜாம்பி துரத்திங்கன்னு வரான். ஜாம்பியில் ஸ்பைடர் துரத்திங்கன்னு வரான். ஏன்டா காட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்க, நான் சும்மா சொன்னேன். ஏன்டா வேர்ல்டுக்குள்ளே வந்தோடனே இந்த மாதிரிலாம் துரத்த மாட்டாங்க. ஆமாம், நான் வந்து உட்டை மைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேஸ் மாதிரி கட்டுவோம், சின்ன பேஸாக கட்டுவோம். என்னடா சொல்லிட்டு சின்ன பேஸாக கட்ட போறியா? ஆமாம் கைஸ், பேஸ் கட்ட போகிறோம். என்ன பேசுகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் வாய்ஸ் ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓகே கைஸ், என் வாய்ஸ் வந்துருச்சு. ஏன்னா என் வாய்ஸ் தொண்டை கட்டிச்சுங்க, அதனால தான். இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கேன், உட்டு மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது எங்களுக்கும் தெரியும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்ரெட் பேஸ் பண்ண போகிறோம். என்ன பேஸு, சீக்ரெட் பேஸ்னா புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நைட் சர்வை பண்ணும்ல, அதுக்காக நம்ம வந்து ஒரு பேஸ் மாதிரி கட்டலான் இருக்கோம். ஸோ அதை கட்டி பார்க்கலாம். பேஸ் மாதிரி கட்ட தான் வந்தேன். இப்போதுக்கு உட்டை மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். உட் மைண்ட் பண்ணி அதை உட் பிளாங்க்ஸாக மாட்டிட்டு, அதுக்கப்புறம் உட் பிளாங்க்ஸாக மாற்றினோன்னா நம்மளுக்கு ஒரு உட்டுக்கு 4 உட் பிளாங்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான், ஏன்னா உட் பிளாங்க்ஸாக பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக. இப்போ சாரி நான் கட் பண்ணதுக்கு. ஏன்டா கட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெயின் ரீசன், அதனால தான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கைஸ், இப்போ ஏன்டா ஆடை அடிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், நான் ஆடை தான் அடிக்கிறேன். எதுக்கு அடிக்கிறேன்னா, ஆடை அடிக்கிறேன்ற காரணம் உங்களுக்கே தெரியும். நைட்டு சர்வை பண்ணணும்னா என்ன பண்ணோம், நம்ம போயிட்டு இதை ஆடை அடித்து பெட்டு பண்ணோமா. பெட்டுக்கு என்ன உள்ளு தேவையா? உள்ளு வேணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஆடு வேணும். ஆடை போட்டு அடித்து உள்ளே எடுத்துடுவோம். ஃபஸ்ட்டு உள்ளு. ஸோ இந்த ஆடை அடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோமோ, நைட்டு மட்டும் நம்ம சர்வை பண்ணிட்டோன்னு எங்களை நம்ம தான் விஆர் த நம்பர் 1 அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். என்னதான் ப்ரௌன் ஆடெல்லாம் கிடைக்குது. நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு பிரகாஷ் கிட்ட இந்த ஐடியாவை தரப்போகிறேன். ஏன்னா அவன் ப்ரோ பிளேயருங்க. அவன் சொன்னான் என்ன, நான் நெதருக்கெல்லாம் உனக்கு பண்ணித்தரேன்டா அப்படின்ட்டு. ஸோ அவன் தரல உண்மையாக பொய்யான்ட்டு. சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது பார்ட் 2ல் என்ன எப்படி பில்ட் பண்ணி வச்சுருக்கான் பிரகாஷ், எப்படி பில்ட் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அவன் என்னோட ஐடி வாங்கிட்டான். ஸோ அவன் தான் வந்து நான் விளாண்டுருக்கேன். நான் விளையாடி முடிச்சுட்டு என் ஐடியா அவன்கிட்ட தந்துடுவேன். நாளைக்கு வந்து திரும்ப என் ஐடியா வாங்கிடுவேன். வாங்கிட்டடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுவேன், அதான் அவன் பார்ப்பேன் எப்படி கட்டியிருக்கான். அவன் சொன்னானே எனக்கு கோல்டு அதெல்லாம் மைண்ட் பண்ணி தரேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். ஸோ அதான் பண்ணுவானான்னு தெரில. எல்லாம் பாடுறான், அவனுக்கு 64 எமரல்டெலாம் வாங்கி தரேன் அப்படின்னு தான் சொல்கிறான். தெரில, ஏன்னா அவன் போய் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். தெரில, ஏதோ பண்ணுறான், ஏதோ பண்ணிட்டு போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவன்ட்டு கொடுக்க போகிறேன் ஐடியா. ஸோ ஏதோ பண்ண போகிறான், அது மட்டும் உறுதியாக வச்சுங்க. ஏதோ பண்ண போகிறான், அது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஃப்டிங்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிளை ஃபஸ்ட்டு பண்ணோங்க. ஏன்னா வுட் பிளாங்க்ஸ் பண்ணிட்டோமா, இப்போ கிராஃப்டிங் டேபிள் பண்ணிட்டு அதை வச்சு ஒரு ஸ்டிக்கு பண்ணிக்கலாம். ஸ்டிக் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் தேவையானது ஸ்டிக் பண்ணால் தானே நம்மளுக்கு இது பண்ண முடியும். பிக்காக்ஸு ஸ்வாடு அதெல்லாம் பண்ண முடியும். அதனால நான் வுட் மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்மக்கிட்ட இப்போ வுட்டு கொஞ்சம் தீர்ந்து போயிடுச்சுங்க. அதனால தான் நான் திரும்ப வுட் மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். வுட் மைண்ட் பண்ணிட்டு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்காக்ஸ் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஆல் நான் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சதுக்கப்புறம் பிக்காக்ஸ் தான் செய்ய போகிறேன். இப்போ என்னடா எப்படா உனக்கு இதெல்லாம் ஆட தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சீக்ரெட்டை சொல்லலை. அதனால தான். என்னடா சீக்ரெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தொடர்ந்து 2 நாளாக வீடியோ எடுக்கலாம் தாங்க பண்ணிட்டு இருந்தேன். இந்த மைண்ட் கிராஃப்ட் வந்து பாக்கெட் எடிஷன் உண்மையானது. நான் காசு கொடுத்து ஏற்றுறேன் உண்மையை சொல்லணும்னா. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எப்படா உனக்கு நல்லா தெரியும், கடைசி 2 நாளாக நான் வீடியோ எடுக்கிறேன். ஆனால் அந்த வீடியோ ஒன்றுமே ஒழுங்காக வரல கைஸ். எல்லாம் வந்து கோணல் மானலாக அப்படியா இப்படியா இப்படி ஆயிடுச்சு. ஸோ கைஸ், சாரி கைஸ். ஸோ அதோட மெயின் ரீசன் இதுதான். என்னடா சொல்கிற, மெயின் ரீசன் இதுதானா?
ஆமா கைஸ், ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்டா உனக்கு இவ்வளோ நாள் கேப்பு வீடியோ போடுறதுக்கு ஏன் முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி கைஸ். ஸோ கண்டிப்பாக இன்னிலேருந்து நாளைக்கு பார்ட் 2 தெரில ஒரு பாட்டு பார்க்குறேன். பார்ட் 2 கன்ஃபார்ம் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் இருக்குதுங்க. என்னடா உனக்கு இன்னும் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்னும் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், ஹாலிடே ஹோம்ஒர்க் இருக்குது. என்னடா, ஏன்னா நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தால் உங்களுக்கு ஒன்று லீவ் விட்டாலே போதுங்க, ஸ்கூல்லே படிக்க படிக்க வைக்க மாட்டாங்க, இல்லை வீட்டில் வேறு கடுப்பேற்றுவாங்க ஹாலிடே ஹோம்ஒர்க் கொடுத்து. அதனால தான் என்னால் முடியல, அதனால தான் இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ கைஸ் இருங்க, என்னடா நீ எதை பேசிகிட்டு இருக்க, இருங்கண்ணா இதுதான் பேசிட்டு, அதனால தான் நம்மளோட பிரச்சனை அப்படி. அதனால தான் இவ்வளோ நாள் கேப் வீடியோ போடுறதுக்கெல்லாம். இப்போ என்னடா போட்டுட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வுட்டு தான் மைண்ட் பண்ண போகிறேன். எப்படியோ வுட்டு தான் மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வுட்டை மைண்ட் பண்ணிட்டேன்னா, வுட்டு மைண்ட் பண்ணிவிட்டு உட்டு 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 எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. என்ன பாட்டுன்னா, ஏ தாத்தா வராரு எங்க தாத்தா வராரு, அந்த பாட்டு நான் அது சும்மா கேட்டேங்க, அது நல்லா இருக்கு. ஸோ வாங்க நம்ம வீடை கட்டுவோம் ஃபர்ஸ்ட்டு. இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு 4 வுட் பிளாங்க் போட்டு, அடுத்து இந்த சைடில் ஒரு 4 ஒரு 3 3 ஐய தப்பா பில்ட் பண்ணிட்டேன், உடச்சிரும். இந்த சைடு வந்து ஒரு 3 வுட் பிளாங்க்ஸ் போட்டுமா, 4 போட்டோம், ஒரு 4 வுட் பிளாங்க்ஸ் போட்டேன், இங்கே ஒரு 5 வுட் பிளாங்க்ஸ் போட்டேன். அடுத்து இன்னொன்று எக்ஸ்ட்ராவே போடுவோம், 5 போட்டோம் கரெக்டாக. 6 போட்டு கதவுக்கு நம்ம பேஸ் தானே கட்டுறோம், அதனால எவனும் வரமாட்டான், இதை உடச்சிருவோம், நல்லா பெருசாக கட்டிடுவோம். ஏன்னா நைட்டாக இருட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நல்லா பெருசாக கட்டிடுவோம். ஜாம்பி வந்து ஏதாச்சும் பண்ண ஆரம்பிச்சிடான், லூச்சு பையன் ஜாம்பியை. அங்கே வுட் பிளாங்க்ஸ் எடுத்து போட்டுருவோம். ஆஃப்ரிக்கா பிளாங்க்ஸா, ஐய ஆஃப்ரிக்கா பிளாங்க்ஸ் நல்லா இருக்குது பேர், ஆஃப்ரிக்கா பிளாங்க்ஸ். நான் ஒழுங்காகவே படிக்கல, படிக்காம சும்மா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 2 பிளாக் ஓகே, இவ்வளோ பெருசு ஓகே கேஸ். ஸோ நம்ம வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட தந்தோன்னு அவன் நிறைய நெதராக்லாம் பண்ணி தரேன்டா, நீ என்கிட்ட உன் ஐடியா மட்டும் தா அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, எனக்கு வேற நம்ப முடியாதுங்க, அவன் வந்து ரொம்ப லூஸுங்க பிரகாஷ், அதனால தான் சொல்கிறேன். சரி நம்பி தரேங்க, அவன்கிட்ட என் ஐடியா தந்து என்ன நடக்க போதோ. அவன் ஆனால் நல்லா சொல்கிறான், அவன் நல்ல பிளேயர் தாங்க. ஆடி இருக்கேன் அவங்க கூட, ஐயோ ஐயோ நேற்றுலாம் அவங்க கூட தான் ஆடிட்டு இருந்தேன். இந்த வேர்ல்டு இல்லை, ஒரு பழைய வேர்ல்டு, அதை விளாண்டுட்டு இருந்தேன்னா திடீர்னு போய் நெதராக்கெலாம் எடுக்க ஆரம்பித்தா, எப்படின்னே தெரியல. நெதரா போயிட்டு வரும்போது நெதராக்கு ஃபுல்லாக நெதராக் கேமரா போட்டிருக்கான். எப்படா போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லை, எப்படி போட்டானே தெரில. அவன் பாடி ஃபுல்லாக நெதராக்காக இருக்குது. நான் வந்து என்ன வில்லேஜில் போயிட்டு வில்லேஜில் சில வேலை பண்ணிட்டு இருந்தேன். அவன் ஏதோ எங்கேயோ மைண்ட் பண்ணிட்டு எங்கேயோ போனான், போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டுலாம் போனான். அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரில. சரி அவன் எங்கேயோ போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவன் இருக்கிறதே மறந்துட்டேன் உண்மையாக சொல்லணும்னா. இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன், ஏன்டா உன் ஃபோன் ஆங்கிள் மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி காய்ஸ், நீங்களும் உங்கள் ஃபோன் ஆங்கிள் மாற்றினாலும் மாற்றிக்கோங்க. ஏன்னா திடீர்னு நான் வந்து எடிட் பண்ணும்போது தான் நானே பார்க்குறேன், இப்படி நடக்கும்னு எனக்கே தெரில. உங்கள் ஃபோன் ஆங்கிளை நீங்களும் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ தலைகீழாக மாறிடுச்சா, அதே மாதிரி நீங்களும் தலைகீழாக உங்கள் ஃபோன் ஆக்கிக்கோங்க கைஸ். சாரி கைஸ், ஏன்னா நானே இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃபோனையும் நீங்கள் தலைகீழாக பண்ணிக்கோங்க. ஏன்னா சாரி கைஸ் அதுக்கு டிஸ்டர்பன்ஸ்க்கு. இப்போ நம்ம என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட் தாங்க பண்ணுறோம். பெட்டு 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 தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன பெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்டு போட்டு பெட் வந்துருச்சா, பெட் வந்துருச்சு. ஏன்டா இருட்டாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி கைஸ், ஏன்னா எனக்கு இப்போ தான் ஆடுறேன்னு எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது. என் ஃப்ரெண்டு பிரகாஷ் தான் நிறைய ஆடுவான், அவன்கிட்ட என் ஐடியா தர நம்பி அவன் ஏதாச்சும் பண்ணிட்டானா என் ஐடி மொத்தமாக போயிடும் கைஸ். சாரி கைஸ். என்னது, யூ கான் ட்ரஸ்ட் ரைட் நவ் பிக் மான்ஸ்டர்ஸ் நியர்பை,
ஐயோ மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கானுங்களாமா. ஐயோ மான்ஸ்டர்ஸ் இருக்கானுங்களாமா கைஸ். திரும்ப தூங்க முடியாத தூங்க முடியாத தூங்க முடியாத தூங்க. ஐயோ எவனும் அடிக்கிறான் எவனும் அடிக்கிறான் கைஸ். ஐயோ சாம்பி சாம்பி. ஐயோ சாம்பி வந்துட்டான் சாம்பி வந்துட்டான். ஐயோ சாம்பி வந்துட்டான் கைஸ். சாம்பி வந்துட்டான் சாம்பி வந்துட்டான். ஐயோ ஒல்லி ஃபால் ஃப்ரம் மை பிளேஸ். ஏன்டா உன் பேர் ஒல்லின்னு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற பேர் வரல. என் பேரை போட்டு பார்த்தேன் ஆனா என் பேர் வரல. அதாங்க நம்ம சேனல் பேரு மெல்லஞ்சை 95. இப்போ எங்கூட அவசரமா ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா துரத்திட்டு வராங்க கைஸ். எவ்வளோ ஃபாஸ்டா. ஐயோ க்ரீப்பரு எவ்வளோ ஃபாஸ்டா நம்மளால ஓட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டா நான் ஓடிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன் கைஸ். ஏன்னா என்னால் முடியல. ஏன்னா க்ரீப்பர் பின்னாடியே வந்துருந்தான். அதை நான் நோட்டீஸே பண்ணேன். எப்படிடா வந்தானே தெரில. க்ரீப்பரு ஜாம்பி திடீர்னு ஒருத்தர் வெடிக்கிறான் பார்த்தா க்ரீப்பரு. எப்படிடா இப்படி எல்லாம் பண்றீங்கன்னே தெரியல. எனக்கு ஒரு ஆப் வச்சுட்டாங்க. அப்போ அப்படிதான் நினைச்சு போயிட்டே இருந்தேன் பாருங்க. போயிட்டே இருக்கிறேன். எவ்வளோ ஓட முடியுமோ குதிச்சு ஓடிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு பாருங்க. ஏன்னா அப்போதான் இந்த வீடியோ உங்களுக்கும் பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு எப்படி இந்த மூடெல்லாம் ஆன் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா இது பாக்கெட் எடிஷன் தான், ஜாவா ஒன்றும் கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் நான் ஜாவா டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ எங்கடா ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டர்ட் எடுத்துட்டோம். எப்படியாச்சும் ஐயோ சாம்பி அடிக்கிறான். இதுக்கு ஒரே ஒரு முற்றுப்புள்ளி தான் இருக்குது. கிரியேட்டிவ் மூடுக்குள்ளே போனாதான். ஐயோ இந்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட்டிவ் மூடுக்குள்ளே போகிறேன். ஏன்னா இந்த கேம் ஆடி நான் கிரியேட்டிவ் மூடுக்குள்ளே போகவே இல்லை. ஸோ கிரியேட்டிவ் மூடுக்குள்ளே நம்ம போகிறோம் கைஸ். எப்படியோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நம்ம கிரியேட்டிவ் மூடுக்குள்ளே போகிறோம் கைஸ். ஏன்னா நான் போயே தான் ஆகணும். எனக்கு க்ரீப்பர் அவன் இருக்கிறான். நம்ம திரும்ப ரீஸ்பான் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம். நான் இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேனே. ஏன்டா சீக்கிரம் கிரியேட்டிவ் மூடுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட்டு நான் ஒரு இடத்துல போயிட்டு தான் கிரியேட்டிவ் மூடுக்குள்ளே போவேன். அது வரைக்கும் நம்ம இப்படிதான் பின்னாடி வந்துட்டு இருந்தானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கடுப்பேத்திட்டு இருந்தானுங்க குமாரு. கடுப்பேத்திட்டு இருந்தானுங்க. ஏன்னா இவங்க எதுக்குடா கடுப்பேத்துறானுங்கன்னு தெரில. சும்மா வந்து டுபக் டுபக். நான் வேற நார்மல் மூடில் வச்சுட்டு வந்தேன். நான் பீஸ்ஃபுல் அந்த மாதிரி ஒரு மூட் இருந்துச்சு. அது வந்து ஜாம்பிஸ்லாம் வரமாட்டாங்க. அது வச்சிருக்கணும். தெரியாம நார்மல் மூடு செட் பண்ணிட்டீங்க. நார்மல் மூடு செட் பண்ணிட்டீங்க. நார்மல் மூடு செட் பண்ணால் என்ன நடக்கும். மைண்ட் இட் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ எங்கடா பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏதாச்சும் நம்ம பேக் பேக்கில் இருக்கதான்னு கூட தெரியல. இன்வென்ட்ரியில் ஒன்றுமே இல்லைங்க. அப்போன்னு போகும்போது தான் ஒன்றுமே கிடைக்கல. சீக்கிரம் ஒரு இடத்துக்கு போயிட்டு கேவுக்குள்ளே போயிட்டு உக்காந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஓடிட்டு இருந்த கிரியேட்டிவ் மூடுக்குள்ளே போய் உக்காந்துடலாம். சரி போய் உக்காண்டோன்னா எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருந்தேன். பார்த்தா ஒருத்தன் திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சான். சரி நம்ம அவனை அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ நான் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா அவன் என்ன அடிச்சிட்டான். ஏன்னா அது ஸ்கெலிட்டன் கீழே என்ன இருக்கும், பவ் இருக்கும். பவ் இருக்கிறனால என்ன ஆகும், அவன் தூரத்துல இருந்து கூட நம்மளை அடிப்பான். ஸோ அதனால தான் கைஸ். ஏன்னா அந்த ஸ்கெலிட்டன் பையனுக்கு நான் ஒரு ரிவெஞ்சு தரணுங்க. எப்படியாச்சும் ஒரு மரத்து மேல போய் ஏறி உக்காண்டோன்னா எப்படியாச்சும் ஓடிவிடு. அது மாதிரிதான் இருக்குது. எனக்கு புக்குன்னு இருந்துச்சு, திக்குன்னு இருந்துச்சு அங்க போகும்போது. ஆனா சீக்கிரம் போவே முடியல. என்னால போவே முடியல. சரி எப்படிதான் ஃபாஸ்டா போறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால ஓடிட்டே இருந்தேன் பாருங்க. ஒருத்தன் திடீர்னு வந்தான். பார்த்தான். சரி நான் ஒரு கேவுக்குள்ள விழுந்துட்டேன். அவ்வளோதாங்க. இதோட லாஸ்ட் டேன்னு கூட சொல்லுவேன். நான் 2வது தடவை நான் சாவுறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை நான் சாவுறதுன்னே தெரிலங்க. ஓடிட்டே இருந்தேன் பாருங்க. அப்போதான் ஒருத்தன் கண்ணில் மாட்டினான். அவன்தான் கேவ். இப்போ எங்கே போகிறேன்னு எனக்கே தெரிலங்க. இருங்க.
இப்போ தெரியுது. நான் கேவுக்குள்ள ஓடி போனோடனே எவனோ துரத்திட்டு இருந்தான். ஐயோ ஜாம்பி வரான். சரி அதுக்குள்ள நம்ம செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு சீக்கிரம் சீக்கிரம் மாத்திடலாம். ஐயோ ஜாம்பி இப்போதும் பார்த்துட்டு வரான். அடிச்சிட்டானா ஸோ நம்ம கிரியேட்டிவ் போயிடுவோம். சர்வைவர்லேருந்து கிரியேட்டிவ் போயிட்டு சரி ஏதோ ஒன்று கண்டினியூ கொடுத்துட்டு சரி மாறவே இல்லை. சரி ஏதோ ஒன்று சரி கண்டினியூ கொடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்போதாங்க யூ டெட் ஒலி வாஸ் லைன் பை ஏதோ ஸ்பைடர். சரி இப்போ எவனாலையும் எதுவும் பண்ண முடியும். ஏன்னா நான் கிரியேட்டிவ்ல இருக்கேன். ஸோ கிரியேட்டிவ்ல இருந்தா என்ன எவனாலும் எதுவும் பண்ண முடியாது. அதே ஒரு கிரியேட்டிவ் கூட இருந்து எவனாலும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இப்போ எங்கடா போயிட்டு இருக்க ஒரு நல்ல பிளேஸ் தேடிட்டு இருக்கீங்க. எதுக்குடா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளி இருக்கு. இப்போ எதுக்குடா ஒளி இல்லை நீ கிரியேட்டிவ்ல தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா படுத்து தூங்கணும்ல அதுக்கு தான். சரி எப்படி இது காலையில் ஆக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம இப்படி சர்வை பண்ணியே நைட் ஃபுல்லாக பண்ணியே டைம் எடுத்துருச்சு. என்ன டைம் எடுத்துருச்சு. சரி ஒரு மரத்துக்குள்ளே போயிட்டு உக்காண்டேன். எதுக்கடா உக்காண்ட அப்படின்னு இந்த மாதிரி வாய்ஸ் கேட்டுருக்குலாம் சாரி கைஸ். ஏன்னா ஏன்னா நான் வந்து என் ஊரில் இருக்கேன். என் ஊரில் வந்து ஏசி கிடையாது. ஒரு ஃபேன் இருக்குது. ஒரு இந்த மாதிரி டப்பிங் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு தனி இடமே கிடைக்காது. அதனால தான் நான் மாடியில் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் கைஸ். அதனால தான் கைஸ் இந்த மாதிரி சவுண்டெல்லாம் அடிக்கடி கேட்குது. ஏன்னா இந்த ஊர் இந்த என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் ஏசி கிடையாது. அதனால தான் சரி நான் போயிட்டு கிரியேட்டிவ்லேருந்து சர்வைவருக்கு மாறிட்டேன். ஸோ சர்வைவர்லேருந்து இப்போ எங்கடா போயிட்டுருக்கேன் அப்படின்னா காலையில் ஆயிடுச்சு, மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால உட்டெல்லாம் உடச்சி போயிட்டுருக்கேன். 25 நிமிஷம் வீடியோ. அது வரைக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா எப்படி இருக்கும் வீடியோ பார்க்குறக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும். எப்படியோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஏன்னா அப்போதான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். ஏன் இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறேன். ஓகே நீங்கள் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் இதனால சொல்லுங்க கைஸ் கமெண்ட்ல ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ மே 30 என்ன சொன்ன பார்ட்டிலாம் இருக்கு நீயா. ஆனால் ஏன் பார்ட்டி எதுவும் வைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி கைஸ். ஏன்னா ஐயோ ஸ்பைடர் இருக்குது. ஸ்பைடர் பார்க்கவே கூடாது. ஸ்பைடர் இருக்கிற வரைக்கும் நம்ம மெயின் பண்ண வேண்டியதுதான். ஸ்பைடர் நம்ம பார்த்துருச்சுன்னா ஐயோ திடீர்னு ஜொர்க்கு கொடுத்துருச்சுங்க எனக்கு. ஸ்பைடரை பிடிச்சி ஏன் ஸ்பைடரே போடா டேய். ஏய் ஸ்பைடர் போயிரு. ஏய் ஸ்பைடர் மண்டை மலையே வைக்கிறேன் ஓடிரு. இதுக்கெல்லாம் ஒரே வழிதான். ஸ்பைடரே உன்னால என்னை இனிமே அடிக்கவே முடியாது. ஏன்னா நான் ஒரு இசுக்கி பிசுக்கியான வேலையை பண்ண போறேன். என்ன வேலைடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாம்பி கிட்ட இருந்து தப்பியிருக்கோம். அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வேலையை தான் நம்ம திரும்ப பண்ண போகிறோம். டிஃபிகல்ட்டி கேம் மோட் கிரியேட்டிவ்ல வந்துட்டுமா. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பைடரை இப்போ எப்படி வெளியே வந்துட்டுமா. இப்போ வந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸை தேட போகிறேன். ஓப்பன் ஸ்பேஸை தேடி அதை கண்டுபிடிச்சி ரூயின் போர்ட்டல் இருக்குதுடா. செம்மையாக இருக்குமே. இதுக்குள்ளே இருக்கிற லூட்டெல்லாம் மாஸ் காட்டுமே. இப்போ வந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரியேட்டிவ் மூட்லேயே போயிட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸை தேடிட்டு அந்த இடத்துல நம்ம வீடை கட்டிட்டு என்சார்ட்டட் கோல்டன் ஆக்ஸு அப்புறம் ஏதோ இது என்ன ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல்லாம் நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாதது எதுக்கு நம்மளுக்கு. அதனால தான் இப்போ எங்கடா வந்துட்டேன் அதுக்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ் நான் வந்து இனிமே தான் ஒரு ஓப்பன் ஸ்பேஸை தேடணும். தேடி அதை கண்டுபிடிச்சேன் அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ எங்கடா போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓப்பன் ஸ்பேஸை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல என் வீட்டை கட்டணும். ஏன்னா அந்த வீட்டில் தான் என் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டூல்ஸை போட்டு அந்த வீட்டை டங்கு 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 டங்கு. இந்த இடம் நல்லா இருக்கேன் கட்டலாமா. கட்டுவோம். இந்த இடம் வேணாம். இந்த இடம் வேணாம் வேற இடத்த கட்டுவோம். இந்த இடம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. வேற நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்
நல்லா பெருசா இருக்கிறதுலே வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பிளேஸ். சி ஐயோ வாய் வேற வளருதே. ஐயோ வளருதே. ஸ்பேஸ் ஓப்பன் ஸ்பேஸ். இந்த இடத்துல கட்டுவோம். சி 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 எதுக்கடா இதை உடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பிளான்ஸ் அதான் பண்ண வரும். என்னடா நான் வந்து ஒரு டப்பு ஒரே உடதான். நான் வேற நான் கிரியேட்டிவ்ல இருக்கிறத மறந்துட்டு போயிட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து கிரியேட்டிவ்ல இருந்தால் என்ன வராது. ஸோ அதனால தான் நான் திடீர்னு சர்வைவருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கேமே கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கிரியேட்டிவ் அதாவது சர்வைவரில் போட்டு நம்ம போயிட்டு கிறிஸ்மஸ் கேம் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஃப்ரீயாக ஸ்டிக்கெல்லாம் இருக்குதுங்க. டப்பு 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 டப்புன்னு உடச்சிருச்சு. ஏன்னா இது கோல்டு இல்லை. கோல்டுனா சீக்கிரம் உடைச்சிக்கும். அதோட சேர்த்து சீக்கிரம் வந்து வேலை செய்யும். அதோட சீக்கிரம் வந்து போட்டுக்கும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த இந்த இடத்துல வீடு கட்டுறேன்னா இதோட என் அக்கௌண்ட்டை என் ஃப்ரெண்டுக்கிட்ட தந்துடுறேன். என் ஃப்ரெண்டு எப்படி இந்த இடத்த கட்ட போகிறான் அப்படின்னு தெரில. நான் சும்மா ஒரு வட்டத்தை மட்டும் போட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு வீடு மாதிரி கட்டி கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டேன்னா போதும், அவன் கட்டி தந்துடுவான். பார்ப்போம். ஸ்டிக்கு கிடக்குதுடா. ஸ்டிக்கு நம்மளுக்கு தேவையானது தான். ஆமாங்க, ஸ்டிக்கு நம்மளுக்கு தேவை. ஏன்னா பிக்கேக்ஸு உடன் பிக்கேக்ஸ் நம்ம பண்ணுவோம் இது புதுச்சுன்னா. அதனால தான் சொல்கிறேன், ஸ்டிக்கு நம்மளுக்கு தேவை. ஏன்டா வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குலாம் இவ்வளோ நேரம் எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாங்க நான் முதலே சொன்னேன், ஹாலிடே ஹோமாக இருக்கு. ஐயோ அதுதாங்க. அதனால தான் நான் வந்து வீடியோ இவ்வளோ நாள் கேப் இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ லென்த்தாக இருக்கிற காரணம் நீங்களும் பார்ப்பீங்களே. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட போகிறேன். அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக போடும். அதாவது மைண்ட் கிராஃப்ட் இதுங்க. மைண்ட் கிராஃப்ட் வேறு இது. ஸோ மைண்ட் கிராஃப்ட் எப்படி இருந்தாலும் நான் எப்படி தான் சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் முடிக்க முடியல. ஏன்னா அதுக்குன்னு காரணங்க. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு கோல்டு இருக்குது கைஸ். போன வாட்டியோ இந்தியன் பைக் டிரைவிங் 3D போட்டும்போது கொஞ்சமாக இருந்துச்சு கோல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வேற லெவல். அதாவது பிடிச்சி நைட்டெல்லாம் தூங்கவே முடியல. அந்த அளவுக்கு மாத்திரை போட்டு படுக்கிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் மட்டும் என் ஸ்டூடியோவில் இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு ஒரு சவுண்டும் கேட்டிருக்காது கைஸ். இந்த மாதிரி சரௌண்டிங்ஸோட சவுண்ட் ஒன்றுமே கேட்டிருக்காச்சு. ஆமால நான் வேற மறந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா அவங்க கையில் ஏதோ பிக்காக்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கே தெரில என்ன பிக்காக்ஸுன்ட்டு. ஏதோ கருப்பு கலரில் இருந்துக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்டு தாங்க ஃபஸ்ட்டு வீடியோவை கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எங்கேயோ போனால் சரி என் ஃப்ரெண்டுக்கிட்டேயே ஃபோனை கொடுத்துட்டு நானும் போய் படுத்து தூங்கிட்டேன். பார்த்தா இது ஏதோ ஒரு பிக்காக்ஸ் வந்து கையில் இருக்குது. என்னதுன்னே தெரில நிறைய ஏதோ பொடிச்சு உடச்சி வச்சிருக்கான். உட்டெல்லாம் கையில் கிடக்குது. திடீர்னு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். நான் வேற தெரியாம அந்த உடன் பிக்காக்ஸ் வேற புட்டுக்குச்சுங்க. எப்படின்னே தெரில. உடன் பிக்காக்ஸ் வந்து டமால்னு உடச்சிக்குச்சு. இப்போ நம்ம கிட்ட 44 பிரிட்ஜ் லாகுன்னு ஏதோ இருக்குது. வந்துட்டான் பாருங்க. வந்துட்டான் 64ன்னு கிடைக்கும் போது நம்மளுக்கு கைஸ். இப்போ வந்து இந்த இப்போ இந்த மாதிரி இருக்குது. பிளாங்க்ஸாக மாற்றிக்க போகிறோம். பிளாங்க்ஸ் பண்ணிட்டோன்னா நியூ ரெசிபி அன்லாக்டு. தெரில என்ன ரெசிபி இது சமைக்கிறதா, மீனா சிக்கனா, என்னது தெரில என்னதுன்ட்டு. நியூ ரெசிபி அன்லாக்டு. நம்ம கிராஃப்டிங் டேபிள் ஒன்று பண்ணோம் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ முக்கியமானது அதுதான் கிராஃப்டிங் டேபிள். ஸோ கைஸ் நான் இப்போதைக்கு இன்னும் 2 நிமிஷத்தில் வீடியோ முடிய போகுது. என்ன சொல்கிறேன் முடிய போதா அப்புறம் கைஸ். ஏன்டா இவ்வளோ லென்த்தாக இருக்குது வீடியோ. நீங்களும் தான்
ஸோ கைஸ் அடுத்த வர வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். ஏன்டா சொல்கிறேன் அப்படி அப்படின்னு நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், கிராஃப்டிங் டேபிள் பண்ணிட்டேன். கிராஃப்டிங் டேபிள் ஒன்று மட்டும் போதும். என்ன பண்ணிட்டோமா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இங்கேருந்து உட்லாங்ஸ் போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 6 இங்கே ஒரு 6 7 8 9 10 11 12 13 ஐய ஓட 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 அந்த உட்லாங்ஸ் எடுத்துட்டு 13 14 இது போதும் இது போதும் 15 ஐய 15 16 17 18 19 20 21 22 நான் ஒரு கேப்பை பார்க்காம பண்ணிட்டேங்க. 22 23 24 25 26 27 28. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஏன்னா அடுத்த வீடியோவில் இது மாரி சந்திக்கிறேன் கைஸ். ஸோ பாய் கைஸ் பாய். என்னடா முடிக்காமல் இன்னும் வச்சுட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு பெருசாக்கிட்டு என் ஃப்ரெண்டு தரேன்னா. ஸோ பாய் கைஸ் பாய் பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்.